மம்மி ஓ ஒரு 20 ரூபாய் கூட. 20 ரூபாயா? என்கிட்ட அது ஒரு 15 ரூபாய். இல்லடா. பச்சையா இருக்குமே 5 ரூபாய் நோட்டு 5 rupees. அந்த 5 rupees ஒண்ணு கூட. ஏண்டா இல்லங்கற அப்புறம் இங்கிலீஷ்ல வேற கேக்குற? 1 ரூபாய். ஒரு பைசா கூட கிடையாது. ஒரு பைசா கூட கிடையாது இல்ல? என்னம்மா இதெல்லாம்? என்ன பெத்ததுல இருந்து எத்தனை நாளா எனக்கு மட்டும் பொங்கி போட்டு நீ வெறும் வயித்தோட படுத்திருக்க. போன வாரம் கூட நீ உடம்பு சரியில்லாம இருந்தப்ப மருந்துக்கு காசு இல்லாம நாயா போய் அலைஞ்சனே. அன்னைக்கு கூட உங்ககிட்ட இவ்வளவு நகை இருக்குங்கிற விஷயத்தை நீ சொல்லவே இல்லையம்மா. இதெல்லாம் வச்சுட்டு என்னமா பண்ண போறோம்? போகும்போது போட்டுக்கிட்டா போறோம். போகும்போது போட்டுக்கிறதுக்கு இல்லப்பா, எனக்கு தான் இருக்கும்போதே இதையெல்லாம் போட்டுக்கிற பாக்கியம் இல்லையே. உனக்கு வரப்போறவளுக்கு போட்டு அழகு பார்க்கத்தான்ப்பா இதையெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப சொல்லு, நான் செஞ்சது தப்பா? குட் மார்னிங். குட் மார்னிங் பதிலா ஒரு 10 கொடுக்க முடியுமா? உன்னெல்லாம் கவுண்ட் பண்ணி திட்டுற மாதிரி திட்டணும்டா. இந்த மோதிரத்தை வச்சுட்டாவது, வட்டி கிடைக்கு போ. இந்த ஆயுதங்களை வச்சாவது, பேரிச்ச மரம் தான் கிடைக்கும், அது கூட என்கிட்ட இல்ல. இந்த லெட்டரை வச்சாவது. லெட்டரா? உன் மச்சா லெட்டரு. இதுக்கு நீ எவ்வளவு கொடுக்க முடியும்? மச்சா லெட்டருக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு 50 ரூபாய் இருக்கு. இந்தா. மாமா வேலை பார்த்தா தான் கேவலம். மச்சானுக்காக வேலை பார்த்தா தப்பே இல்ல. மச்சான்கள் வாழ்க. ஏண்டா அவ்வளவு நீயும் சேர்ந்துட்டு என்னடா ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? டேய் அது தூக்கி அங்க வைடா. கேக்குறல? இந்த பார், உன் விஷயத்தை தலையிட்டா உனக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி என் விஷயத்தை தலையிட்டா எனக்கும் பிடிக்காது. யார் வராங்கன்னு கூட கேட்க கூடாதா? அப்படி பணிவா கேளு. சத்தியமங்கலத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. அங்க ராமசாமி ஐயரை பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா? அட்லீஸ்ட் அவரோட சன் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரை பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா? இல்லடா. அவர் தான் வரப்போறார், தன்னோட இசை பணியை ஆரம்பிக்க போறார். விருப்பம் இருக்கிற நேர்கள் தாராளமா கலந்துக்கலாம். ஆசா வந்துட்டாரு, நியாயமா நீ தான் அறுத்து எடுக்கணும். பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். வட்டா? வாங்க குருவே. இந்த ஆள் கிட்ட தான் கத்துக்க போறியா? இந்த ஆளுக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும் முடிவு பண்ண வேண்டியவன் நான். கத்துக்க போற நானே கவலைப்படல, நீ ஏன் கத்துற? நீங்க வாங்க குருவே, வாங்க சிஷ்ய கொடிகளே. என்ன கேடிங்களா? இல்ல கோடிகள். ரோட்ல போறவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சங்கீதம் கத்துக்கணுமாடா? இந்த ஆள் தான் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரா? விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்ச மாதிரி. இந்த மூஞ்சிக்கு பட்டு வேஷ்டு வேற. பட்டு வேஷ்டு மூஞ்சிக்கு இல்ல, இதுல கண்ணாடி வேற. இது நியாயம். இதை விட பெருசா உனக்கு மாலை கிடைக்கலையாடா? கிடைக்கல. கர்நாடக சங்கீதம் என்ன கார் ரிப்பேர் நினைச்சிட்டாரா? வீடு திறந்திருந்தா உடனே உள்ள நுழைஞ்சிருந்தா? ரோஷம் இருக்கிற ஆம்பளையா இருந்தா இந்நேரம் வெளியில போயிருக்கணும். இவருக்கு தான் எதுவுமே கிடையாது. ஆகா ஆகா ஆகா, இது காமோதி ராகம். நோ, திஸ் இஸ் எ மௌன ராகம். மூடிண்டு வாஷிங்கோ. முடிந்தேன். புது சேர்த்துட்டா? இப்பதானே சேர்க்கிறோம். மைத்துனா, இப்ப நான் வாசிக்க போறது கரகர பிரியா. கேட்கறதுக்கு இனிமையா இருந்தாலும் கத்துக்கிற சிரமமா இருக்கும். சரஸ்வதி மேல பாத்து போட்டு பாடத்த ஆரம்பிங்க. ரெடி? 1 1 1 2 3 4. ஏண்டா உன் குருநாதர் பாடெல்லாம் கத்து கொடுத்துட்டாரா? என்னக்கா பாடத்தையே நீ தானே ஆரம்பிச்சிருக்கோம். போக போக பாரு, கச்சேரியில பாடுற அளவுக்கே தேடிடுவேன். கச்சேரியில வேற பாட போறியா? அந்த ஆளை கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. அவரை பார்த்தாலே என் வயிற்றுல நெருப்பெறிகிற மாதிரி இருக்கு. அந்த ஆளே பெரிய அயோக்கிய, அவருக்கு நீ சிஷ்யனாடா? இன்னொரு தடவை அவர் இங்க வந்தாருன்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்.
ஹலோ மை டெஸ்டிங் 1 2 3 3 2 1 ஹலோ ஹலோ. அன்பார்ந்த பெங்களூர் தமிழ் மக்களே, இந்தியாவில் பல இடங்களில் சாதனை புரிந்து வந்த நமது அண்ணன் இங்கேயும் சாதனை புரிய வந்துள்ளார். இரவு பகல் அயராது 24 மணி நேரமும் இங்கே சைக்கிள் ஓட்ட வந்திருக்கிறார். அதனால பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு பல குமரிகளும் பல குட்டிகளும் இங்கே வந்துள்ளார். எனவே சைக்கிள் பயணம் வெற்றி அடைய அவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். இந்தியா துணைக்கண்டத்திலே 2 சக்கர சைக்கிளை 2 கால்களால் மிதித்து சாதனை புரிபவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் இவர். பெரியோர்களே தாய்மார்களே, ನನ್ನ ಹೆಸರು ದೇವರಾಜ್, ಮೈಕ್ನಲ್ಲಿ ಹೇಳಿ. எழுதிப்பா. நண்பர்களே, நம்ம எம்ஜிஆர் தோட்டத்தை சேர்ந்த தேவராஜ் 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 20 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ஓ, இப்பெல்லாம் இதுதான் 20 ரூபாயா? நம்ம தேவராஜ் அவர்கள் 20 ரூபாய் கொடுத்ததை தெலுங்கில் தெரிவிக்கிறார். சிவாஜி நகரை சேர்ந்த பசுமால் 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அண்ணே ஒரு நிமிஷம். இனிமே யார் பணம் கொடுத்தாலும் பிரியா பேர சொல்லணும். ஆமா கொடுத்தா பிரியராமன் சொல்லுங்க, பொம்பளை கொடுத்தா பிரியலட்சுமி சொல்லுங்க. பிரியா பிரியான்னு ஒரே பிரியா மயமா இருக்கணும். அசத்திடுறேன். கங்கம்மா அண்ணன் மேல் உள்ள பாசத்தால், பிரியத்தால், நேசத்தால் உயர்திரு பிரியா ரவி அவர்கள் கைம்பெண்கள் மறுவாழ்வு நிதிக்காக 10 ரூபாய் கொடுத்து அவர் நெஞ்சை மட்டுமல்ல அவர் இல்ல ஏன் நெஞ்சையும் தொட்டு விட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். பிரியா ரவி அவர்கள் 20 ரூபாய் கொடுத்தார். பிரியா ரவி அவர்கள் 30 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பிரியா ரவி அவர்கள் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எங்க போன் பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா? போலீஸ்க்கு போன் பண்ணி வீட்டுக்கு முன்னால ஒருத்தர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல போறேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓட்டும் போது தொல்லையா தெரியலையா? இப்ப மழையில நனையும் போது மட்டும்தான் தொல்லையா தெரியுதா? ஏன் வீணா முறைக்கிற? அவரை கண்டாலே உனக்கு பிடிக்காதே. அவரை பார்த்தா வயிற்றுல நெருப்பெறிகிற மாதிரி இருக்கும். அவர் தான் அயோக்கியனாச்சே. உனக்கே தெரியாம நீ ஆசான விரும்புற, அதுதான் உண்மை.